அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 kg அளவுகளுக்கான மெஷர்மெண்ட்டோட ராகி ப்ரௌனி ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் ஓடிஜிலாம் இல்லாமல் நம்ம ஸ்டவ் டாப்லேயே வந்து பெர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியான ப்ரௌனியை வந்து எப்படி செய்யலாம்னு தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் தான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌனி செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கிடுறேன். அதுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 70 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிடுறேன். கிராம்ஸ் வந்ததும் டேர் பட்டன் அமைக்கிட்டு மறுபடியும் 0க்கு வந்ததுக்கப்புறம் நான் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 கிராம் கிட்டே இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து கரெக்டாக 8 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இப்போ நம்ம இனிப்புக்கு சீனியும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கணும். சீனி வந்து ஒரு 66 கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன். இதோட நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 75 கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன். டோட்டலாக வந்து ஒரு 141 கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன், சீனியும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக 153 கிராம் கிட்ட இருக்குது. ஒரு 2-3 கிராம் கூட குறைய இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அதோடு சேர்த்து பட்டர் சேர்த்துக்கிடுறேன். இது ஒரு 90 கிராம் அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி இதை மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது லைட்டாக மெல்ட் ஆகி வரும்போது நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம். அடியில் அந்த பாத்திரத்தோடு தான் வச்சுருக்கேன். அடியில் உள்ள அந்த பாத்திரத்தோட தண்ணி நல்லா சூடாக இருக்கும்ல, அதுலேயே இது நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும். இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாக்லேட்டும் பட்டரும் நல்லாவே மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக வந்து கிளாஸியாக வந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்றது ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். நான் விஸ்க் வச்சு தான் பீட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக டீ கேக்குக்கெலாம் வந்து நல்லா பீட் பண்ணி அது வந்து ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணுவோம். இதுக்கு வந்து அப்படி இல்லை, ஒரு நார்மலாக பீட் பண்ணால் போதும். இப்போ இது கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சர்க்கரை எடுத்து வச்சிருந்தோம்ல, பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிடுறேன். சீனி நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரௌனி நல்லா கிரிங்கிள் டாப்பாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை வந்து நல்லா கரையணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடியில் ஒரு விரல் விட்டு பார்க்கணும் நல்லா கரைஞ்சிருக்கான்னு. கரையலை அப்படின்னா நான் இன்னுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு நம்ம இதோட சேர்க்கும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு கரைஞ்சிரும். இப்போ இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் மிக்ஸ், அதை இதோட சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த சாக்லேட் வந்து முட்டையோடு கலக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஓவராக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹார்டாகும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் கலந்துட்டு இதோட நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சல்லடை வச்சு அதில் சளிச்சிட்டு சேர்த்துக்கிடுறேன். கொக்கோ பவுடர், ராகி மாவு ரெண்டுத்தையுமே நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதோட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து எடுக்க போகிறோம். இதையுமே நம்ம நார்மலாக கேக்குக்கு பண்ணுற மாதிரி பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். வீடியோக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறது ஸ்பீடாக காட்டியிருக்கேன், நான் பொறுமையாக தான் கலந்து விட்டுட்ருக்கேன். கடைசியாக விஸ்கை எடுத்துகிட்டு நான் ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விட்டுக்கிடுறேன். ஏன்னா ஓரங்கள்லாம் மாவாக இருக்குது அப்படிங்கிறனால ஓரங்கள் எடுத்து விட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும்ல, அதனால் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறமே ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாவு எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். பாருங்கள், நம்ம நல்லா கலந்தாச்சு. ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சில் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இதில் செய்யும்போது ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹைட்டாக வரும். இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்மளுடைய ப்ரௌனி மிக்ஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ப்ரௌனி ஹைட்டாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 8 இன்ச் ஸ்கொயர் டின் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு இதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லைனா ஒரு நைஃபோ ஏதாச்சும் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌனி வந்து கரெக்டாக வந்து பேக்காகி வராது. ஒரு சைடு தூக்கி ஒரு சைடு இறக்கமாக இருக்கும். அதனால் ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு ஓடிஜி ஓவன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஸ்டவ்லேயே வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுட்டு அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் வந்து பெர்ஃபெக்டாக வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பேட்டரை உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 to 50 மினிட்ஸ் வரை பேக் ஆகணும். எனக்கு கரெக்டாக 50 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே கிரிங்கிள் டாப்லாம் வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு.
இப்போ மேலே உள்ள கிரிங்கிள் டாப்லாம் சேர்ந்தாப்பில் இருக்குல்ல, இது ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுடைய கிரிங்கிள் டாப்லாம் எப்படி தனித்தனியாக நிற்கிதுன்னு. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா பெர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்போட நல்ல ஒரு ஃபஜ்ஜியாக இருந்தது. நான் உங்களுக்கு கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்து கிடைக்கும். இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மைதாவில் பண்ணுற ப்ரௌனியை விட ராகியில் பண்ண ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.